நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா கர்த்தர் நிரப்புகிற ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், நிரப்புகிற ஆண்டவர். வெறுமையை கர்த்தர் பார்த்துட்டாருனாலே கர்த்தர் சும்மா போக மாட்டார், கர்த்தர் அதை நிரப்புவார். சீடர்கள் எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் ஜனங்கள் எல்லாரும் அழுது அவருடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து தாங்கள் வந்ததெல்லாம் மறந்து, பசியை மறந்து, தூக்கத்தை மறந்து அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எல்லாரும் ஆராதனை முடிச்சுட்டு அவங்க கடந்து போக போறாங்க. எல்லா வசனம் கிடைச்சிருச்சு, மனசு நல்ல திருப்தி ஆயிடுச்சு, அப்படியே மனசு நிறைஞ்சு வழியுது. ஆனால் தன்னுடைய சரீரத்தில் ரொம்ப களைப்பா இருக்குது. இன்னும் அவங்க எவ்வளோ தூரம் அவங்க வந்தாங்களோ அவ்வளோ தூரம் அவங்க திரும்பி ரிட்டர்ன் கடந்து போகணும். அந்த நாட்களிலே ஆண்டவரோடு நிறைய பேர் சேர்றதுனால பட்டணத்தில் எங்கேயுமே அவரால் இருக்க முடியல. ஏன்னா பட்டணத்தில் அவர் போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் கூடிடுறாங்க, ஒரு 5000 பேர் கூடிடுறாங்க, உடனே சண்டைக்கு வந்துருவாங்க. ரோம பேரரசு அந்த நாட்களில் இருந்த ஆட்கள் எல்லாம் வந்து, என்ன இந்த இடத்துல நீ கூட்டம் போட்டிருக்கிற, வண்டி போக முடியல, கார் போட முடியல. அப்போ வந்து ஆண்டவர் வந்து அந்த பட்டணத்தை விட்டு அவுட்டர்ல கடலோரமாய் சில இடத்துல மலைப்பகுதி அப்படிப்பட்ட இடத்துக்கு போனார். ஆனா ஆண்டவர் எந்த இடத்துக்கு போனாரோ அந்த இடத்துக்கு ஜனங்கள் எல்லாரும் கால்நடையாய் நடந்து போனார்கள். அப்ப நடந்து போய் திரும்ப ரிட்டர்ன் போகணும். இப்போ ஆத்துமால திருப்தி, ஆனா சரீரம் அவங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு. வயிறு பசினால அவங்க எல்லாரும் களைத்து போனார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்திலே ஏதாகிலும் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவரே ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனுடைய கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டும்தான் உண்டு, அது இத்தனை ஆயிரம் பேருக்கு எப்படி ஆண்டவரே பத்தும்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் அந்த வெறுமையான அந்த சரீரத்தை கர்த்தர் நிரப்பினார். அவர்களை அந்த இடத்தை விட்டு அனுப்பும் போது கர்த்தர் நிரப்பி தான் அனுப்புகிறார். அப்ப நான் நம்புறேன், நம்ம வெறுமையா இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, கர்த்தர் நம்மை நிரம்பி வழிகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார்.